जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर। குரு தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம். குருகுலம் கட்டிகாஸ்தானம், பெருமையும் சிறுமையும். இத்தனை கதையும் நம் பூர்வீகர்களின் மிக உயர்ந்த கல்வி பெருமையை காட்டுகிறது. இந்த கதையில் எத்தனையோ விஷயங்கள் நான் தேடி பார்த்து ஆராய்ச்சி செய்து ஒன்றுக்கொன்று இசைத்து முடிவுகளுக்கு வர முடிந்திருக்கிறது. புஸ்தகம் படித்தும் சாசனங்கள் பார்த்தும் வேறு தினசிலேயும் சமாச்சாரங்கள் தெரிந்தன. நமக்கா தெரிந்தது என்று எனக்கே மலைப்பு தட்டுகிற அவ்வளவு சமாச்சாரங்கள். எல்லோராவில் பெரிய குன்றுகளை அப்படியே போட்டு குடைந்து ஆச்சரியப்படும்படி சிற்ப வேலைப்பாடுகளோடு கோவில்கள் கட்டியிருப்பது எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். அவற்றுக்குள்ளும் ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தது கைலாசநாதர் ஆலயம். என்னமாக இப்படி கட்டியிருக்கிறார்கள் என்று பார்க்கிறவர்கள் பிரமிக்கிறார்கள். பார்க்கிறவர் மட்டும் இல்லை, இத்தனை வேலைக்கும் ஒரு தலைமை சிற்பி இருக்கிறானே, அவனுக்கே இந்த கைலாச கோயிலை கட்டின பிற்பாடு அதே மாதிரி இன்னும் கோயில்கள் கட்ட வேண்டும் என்று ஆரம்பித்து பிரயாசைப்பட்ட போது இப்படி பிரமிப்பு தட்டிற்று. எத்தனை பிரயாசை எடுத்துக்கொண்டு இந்த தரத்துக்கு ஈடாக அவனால் இன்னொன்று கட்ட முடியவில்லை. அப்போதுதான் அவனுக்கே சட்டென்று ஒரு பிரமிப்பு ஏற்பட்டு, என்ன ஆச்சரியம், இப்படி ஒண்ணு என்னாலே எப்படி பண்ண முடிஞ்சது, நான் தான் பண்ணினேனா, எனக்குள்ளே எதுவோ பூந்துண்டு பண்ணி வச்சதா என்று சொன்னானாம். இப்படி அந்த கைலாசநாதர் கோயில் சிற்பி அதே மாதிரி இன்னொன்று நிர்மாணிக்க முடியாமல் போய் அப்புறம் அதை மட்டும் தானா பண்ணினோம் என்று ஆச்சரியப்பட்ட விஷயம் ஸ்லோக ரூபத்திலேயே ஒரு செப்பேட்டில் இருக்கிறது. கிபி 8ஆம் நூற்றாண்டில் அந்த கோயிலை கட்டிய ராஷ்டிரகூட அரசனான கிருஷ்ணராஜனை பற்றியுள்ள பரோடா காப்பர் பிளேட்களில் ஒன்றில் அந்த ஸ்லோகம் இருக்கிறது. குறிப்பு: தி இந்தியன் ஆன்டிக்வரி வால்யூம் 12 pp 228-230. பூயஸ் ததாவித கிருதௌ வியவசாய ஹானேஹே ஏதன்மயா கதம் அஹோ கிருதம் இத்யகஸ்மாத் கர்த்தாமி யஸ்ய கலு விஸ்மயம் ஆபசில்பி. அந்த சில்பி மாதிரிதான் எனக்கும், நாம் தானா இப்படி ஆராய்ச்சி பண்ணி கட்டிகாஸ்தான சமாச்சாரங்கள் கண்டுபிடித்தது என்று இருக்கிறது. இப்படி நான் பெருமை அழித்துக் கொள்வதிலேயே சிறுமையும் தெரிகிறது. நம் தேசத்தில் கிமு 5ஆம் நூற்றாண்டில் இருந்து கிபி 15ஆம் நூற்றாண்டு வரையில் கூட, அதாவது 2000 வருஷ காலம் விஸ்தாரமாக இருந்து வந்திருக்கிற வேத வித்யாஸ்தானங்கள் பற்றி இந்த மதத்துக்கு குரு என்றிருக்கிற எனக்கு இத்தனை வருஷம் தெரியாத சிறுமைதான். அது மட்டும் இல்லாமல் வித்வத் சமூகத்தில் நான் இதை பற்றி கேட்டு யாருக்கும் எதுவும் சொல்ல தெரியாதது நமக்கு நம்முடைய புராதன கலாச்சார விஷயத்தில் உள்ள ஞான குறைவையும் அஸ்ரத்தையையும் காட்டுகிறது. அந்த அளவுக்கு நம்முடைய ஸ்வதேச சாஸ்திர கல்வி கீழே போயிருக்கிறது. 15ஆம் நூற்றாண்டு வரை கொடிக்கட்டி பரந்த கட்டிகாஸ்தானங்களும் அந்த பெயர் இல்லாமலே நடந்து வந்த வேத சாஸ்திர வித்யாஸ்தானங்களும், அதற்கு அப்புறம் இந்த 5 நூற்றாண்டுகளில் இருந்த இடம் தெரியாமல் பெயரே மறந்து அர்த்தம் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு நசித்து போயிருக்கின்றன என்றால் இது நமக்கு ரொம்பவும் குறைவு. போக்குவரத்து வசதி இல்லாத காலத்தில் 1000-2000 மைல் பிரயாணம் பண்ணி தேசத்தின் நானாபாக வித்யார்த்திகளும் 1000-2000 பேர் கூடி 2000 வருஷ காலம் வளர்த்து வந்திருக்கிற வித்யாஸ்தானங்களைப் போல எத்தனையோ வசதி படைத்த நம் காலத்தில் வேண்டாததற்கெல்லாம் வெளிநாட்டு ட்ரிப் ட்ரெயினிங் என்று போய்கொண்டிருக்கிற இந்த காலத்தில் ஒன்று கூட இல்லை என்றால் தலைகுனிவாகத்தான் இருக்கிறது. 90-95 பேர் வேண்டுமானாலும் நவீன சயின்ஸ்கள், பிசினஸ் கோர்ஸ்கள் என்று இப்படி போனாலும் போகட்டும், 5% ஆவது நமக்கு என்றே ஏற்பட்ட எத்தனையோ ஸ்வதேச சாஸ்திரங்கள் ஆத்மீகமாகவும் சமய சித்தாந்தமாகவும் வியாக்கரணமாகவும் அதாவது கிராமர், தர்க்கமாகவும் அதாவது லாஜிக், வைத்திய விஷயமாகவும், இன்னும் இப்போதுள்ள பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அஸ்ட்ரானமி, இன்ஜினியரிங் சம்பந்தமாகவும் கூட இருக்கின்றனவே, இவற்றில் எதையாவது கற்றறிந்து ஆராய்வதில் ஈடுபடக்கூடாதா என்று இருக்கிறது. ஸ்வதேச வித்யைகளுக்கு திட்டம்.
திட்டம் என்று பொருளாதாரத்துக்கே போட்டு 1000 கோடி கணக்கில் செலவழிக்கிற அரசாங்கம் கலாச்சாரம் என்று சொல்வதோடு நிற்காமல் அதில் 100 பங்கு இதற்காக திட்டம் போட்டால் கூட போதும். இம்மாதிரி ஸ்வதேசிய பூர்வ சாஸ்திரங்களுக்காக விஸ்வ வித்யாலயங்கள், யூனிவர்சிட்டிகள் வைத்து ஸ்காலர்ஷிப், ஸ்டைபெண்ட் எல்லாம் கொடுத்து படிப்பு முடிந்த பின்னும் ரிசர்ச்சுக்காகவும் ஆயுஷ் பரியந்தம் இந்த படிப்பாளிகளுக்கு கிராண்ட் ஆகவும் பொருளுதவி செய்து நம்முடைய பெரிய ட்ரெடிஷனை போஷித்து விட முடியும். ஆனால் இது சாஸ்திரோக்தமாக நடந்தாலே உண்மையான பிரயோஜனத்தை கொடுக்கும் என்பதை பார்க்கும்போது ராஜாங்கம் இந்த பொறுப்பை எடுத்துக்கொள்ளாமல் இருப்பதே ஒரு விதத்தில் தேவலை என்று நினைக்கும்படியாகவும் இருக்கிறது. சீர்திருத்த கொள்கை என்று சொல்லப்படுவதையே எல்லா அரசியல் கட்சிகளும் பின்பற்றுகிற சூழ்நிலையில் சாஸ்திரோக்தமான விதி நிஷேதங்களின்படி ராஜாங்க ஆதரவில் எதுவாவது நடக்க முடியுமா என்றே இருக்கிறது. ஆனபடியால் ராஜாங்கத்தை எதிர்பார்த்து கொண்டோ குறை சொல்லிக் கொண்டோ இல்லாமல் சாஸ்திராபிமானமுள்ள பொதுஜனங்களேதான் ஆனதை செய்வதில் நன்றாக ஈடுபட வேண்டும், அதற்குரிய முறைப்படி. ஏனென்றால் நம்முடைய பண்டைய கலைகளுக்கும் சாஸ்திரங்களுக்கும் புதிதாக வித்யாசாலைகள் அமைப்பதில் ஜீவநாடியான அம்சமே இவை மற்ற நாகரிக ஸ்கூல், காலேஜ் மாதிரி இல்லாமல் அவற்றுக்கே உரிய பழைய முறைப்படி கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான். சப்ஜெக்ட் பழைய சாஸ்திரம் என்றால் அதை படிப்பிக்கும் முறையும் பழசாவேதான் இருக்க வேண்டும். நம்முடைய கோவிலுக்கோ மடத்துக்கோ வருவதென்றால் வெள்ளைக்காரி கூட புடவை கட்டி கொண்டு வருகிறாளோ இல்லையோ, இப்படி அததற்கும் ஏற்பட்ட வழிகளையும் வழக்கங்களையும் பின்பற்றினால்தான் அததற்கும் உயிர்களை இருக்கும். அமெரிக்காவில் கட்டின கோயில் என்றால் கூட அங்கே பிஸ்கெட் நைவேத்தியம் செய்யாமல் புளியோதரையை தானே கொண்டு வர வேண்டி இருக்கிறது. பரதநாட்டியம் ஆடுகிறதென்றால் அதற்கு கோவில் சிற்பத்தில் 1000 வருஷம் முன்பு காட்டியிருக்கிற ட்ரெஸ்ஸை பார்த்துத்தானே இன்றைக்கும் அனுசரிக்கிறார்கள். அதே போல ஹிந்து வித்யா சாஸ்திரங்களுக்கென்று வித்யாசாலை வைத்தால் அதை இப்போதுள்ள யூனிவர்சிட்டிகள் மாதிரி பெரிய பெரிய கட்டிடங்களில் இங்கிலீஷ் ட்ரெஸ் போட்டுக்கொண்டு கற்றுக் கொடுப்பதென்றில்லாமல் பழைய ரீதியிலேயே முடிந்த மட்டும் செய்ய வேண்டும். ஆதியில் குருகுலங்கள் வனத்திலே ரிஷிகளின் வர்ணசாலைகளில் இருந்தாற்போல் இப்போது காட்டுக்குள் கலாசாலை வைப்பதென்றால் முடியாதுதான். அப்புறம் நகரங்களிலேயே பெரிய கட்டிகாஸ்தானங்கள் ஏற்பட்டன. ஆனால் இப்படி டவுன்களில் நட்ட நடுவில் தற்போது நான் சொல்கிற வித்யாசாலைகளை வைப்பதற்கில்லை. ஏனென்றால் கட்டிகாஸ்தானங்கள் நடந்த அந்த இடைக்காலத்தில் கூட டவுன் லைஃப் என்பது இப்போது போல் இத்தனை அனாச்சாரமும் லௌகிகமும் தலைவிரித்தாடுவதாக இல்லை. டைவர்ஷனுக்கு இடமே இல்லாமல் பரிபூர்ண பிரம்மச்சரிய அனுஷ்டானத்துக்கு எதிரான சபலங்கள் கொஞ்சமும் இல்லாமல் படிப்பே குறி என்று ஒருமுகப்படுத்தித்தான் பண்டைய குருகுலங்கள் வனங்களிலேயே நடந்தன. அப்போது நாடு நகரம் குறைச்சல், காடுதான் அதிகம் என்பதையும் சொல்ல வேண்டும். கட்டிடத்துக்குள்ளே கட்டி போட்டிருக்காமல் இப்படி இயற்கையோடு இயற்கையாக பச்சை மரங்களும் ஆற்று பிரவாகமும் சூழ்ந்த இடங்களில் மான்களோடு விளையாடி கொண்டு மாடு மேய்த்து கொண்டு அந்த பசங்கள் வாழ்ந்ததும், பரந்த ஆகாசமே கூரையாக உட்கார்ந்து கொண்டு காயத்ரி அனுசந்தானம் பண்ணினதுமே அவர்களை இப்போது போல் செயற்கையான மெக்கானிக்கலான போக்குகளில் போக விடாமல் நல்ல ஜீவசக்தியுடன் ஒவ்வொரு நிமிஷத்தையும் நிஜமாக வாழ்ந்து சந்தோஷிக்கும்படி செய்தது. இதை ரொம்பவும் ஸ்லாக்கித்தே டாகூர் ஒரே தோப்பும் துறவுமான இடத்தில் ஃபாரஸ்ட் யூனிவர்சிட்டி என்பதாக தம்முடைய விஸ்வ பாரதி சர்வ கலாசாலையை அமைத்தார் என்று சொன்னது நினைவிருக்கலாம். யூனிவர்சிட்டி என்று சொல்லத்தக்க விதத்தில் ஒரே பெரிய வித்யாசாலை அதிகம் ஏற்படாத ஆதி காலத்தில் கூட பல ரிஷிகள் பர்ணசாலைகள் அமைத்து கொண்டிருந்த வனப்பிரதேசங்களில் ஒவ்வொரு பர்ணசாலையும் ஒரு குருகுலமாக இருந்ததால் இயற்கை அழகு நிறைந்த விஸ்தாரமான பகுதிகள் அப்படியே ஒட்டுமொத்தமாக வித்யாபூமியாக விளங்கின. தற்போது டவுன் லைஃப் இருக்கும் சீர்கேடான ஸ்திதியில் எவ்வளவுக்கெவ்வளவு ஊருக்கு வெளியே இருக்க முடியுமோ அப்படி கூடிய மட்டும் இயற்கையான சூழ்நிலை பாதிக்கப்படாத விதத்தில் பெரிய கட்டுமானம், நாகரிக உடுப்பு ஆகியன இல்லாமல் நம் ஸ்வதேசிய சாஸ்திரங்களுக்கும் கலைகளுக்கும் வித்யாசாலைகள் ஒரு சிலவேனும் அமைக்க வேண்டும். கிராம புள்ளி விவரங்கள். நான் ஊராக சுற்றி கொண்டிருப்பதில் பஞ்சாயத்து போர்டு, இப்போது என்னவோ தமிழ் பெயர் சொல்கிறார்கள், அது உள்ள கிராமங்களில் எல்லையில் ஒரு போர்டு போட்டு வைத்திருப்பதை பார்த்திருக்கிறேன். பஞ்சாயத்து போர்டு இல்லை. அதில் இந்த கிராமத்தில் இவ்வளவு பாப்புலேஷன், இத்தனை பரப்பு, இன்ன பயிர் விளைகிறது என்பது முதலான விவரங்கள் போட்டிருக்கிறது. அதிலே படித்தவர் எவ்வளவு, படிக்காதவர் எவ்வளவு என்ற விவரமும் இருக்கிறது. அது மாத்திரமில்லை,
இங்கிலாந்து, அமெரிக்கா, ஜப்பான் முதலிய நாடுகளில் படிப்பாளிகள் எத்தனை சதவிகிதம் என்பதை காட்டி நம் நாட்டில் அதையெல்லாம் விட எவ்வளவு குறைச்சல் சதவிகிதமே படிப்பாளிகள் இருக்கிறார்கள் என்றும் போட்டிருக்கிறது. அந்த தேசங்களைப் போல நம் தேசத்தையும் படிப்பிலே முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஆட்சியில் இருப்பவர்களுக்கு எண்ணம் இருப்பதாலேயே இப்படி எழுதி வைத்தாலாவது ஜனங்கள் மனசில் தைத்து அவர்கள் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பாதவர்களிடம் எடுத்து சொல்லி பிரச்சாரம் பண்ணி கல்வியை பரப்பட்டும் என்ற உத்தேசத்தில்தான் இது போல செய்திருக்கிறார்கள். தேவைப்படும் ஒரு புள்ளி விவரம். எனக்கு தோன்றுகிறது, யோகியர்களாக எத்தனை சதவிகிதம் இருக்கிறார்கள், அப்படி இல்லாமல் எத்தனை இருக்கிறார்கள் என்று எப்படியாவது கண்டுபிடித்து அதை போர்டில் போட்டால் எப்படி இருக்கும் என்று. ஒவ்வொரு ஊரிலும் தேசத்திலும் படித்தவர் பெர்சன்டேஜையும் போட்டு இப்படி அதற்கு நேரேயே யோகியர்கள் பெர்சன்டேஜையும் போட்டால் என்ன தெரியும்? படித்தவர்கள் நிறைய இருக்கிற இடத்தில்தான் யோகியர்கள் நிறைய இருக்கிறார்கள் என்று போர்டு காட்டுமா? யோகியர்கள் என்று கண்டுபிடிப்பது எப்படி சாத்தியம்? இது என்ன நடைமுறைக்கு வர முடியாத யோசனை என்று கேட்டால் அது நியாயம்தான். அடுத்த பட்சமாக ஒன்று தோன்றுகிறது. யோகியர் அயோக்கியர் யார் யார் என்று லிஸ்ட் எடுக்க முடியாவிட்டாலும் இன்னொரு லிஸ்ட் சுலபமாக தயாரிக்கலாம். போலீஸ் டிபார்ட்மெண்ட்காரர்களும் சிவில் கோர்ட்காரர்களும் ஒவ்வொரு ஊரிலும் இத்தனை ஜேபடிக்காரர்கள் இருக்கிறார்கள், வரி தராமல் இத்தனை பேர், சொத்துக்களை மோசம் செய்தவர் இத்தனை பேர், பெரிய திருட்டுகளில் ஏமாற்று புரட்டுகளில் இத்தனை பேர் பிடிபட்டிருக்கிறார்கள், இன்னும் விபச்சாரம் கொலை முதலான குற்றங்கள் செய்தவர்கள், அப்பட்டமாகவே பொய் துப்பாக்கியை காட்டி கொள்ளையடிப்பவர்கள் ஆகியோர் இவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்றெல்லாம் புள்ளி விவரம் வைத்திருப்பார்கள். ஆள் இத்தனை பேர் என்று காட்ட முடியாவிட்டாலும் இந்த இனங்களில் இத்தனை கேஸ்கள் இருக்கின்றன என்று காட்ட முடியும். ஆகவே இந்த போர்டுகளில் படித்தவர் இத்தனை பேர் என்பதற்கு நேரேயே குற்றவாளிகள் இத்தனை பேர் என்று, அது முடியாததால் குற்றங்கள் இத்தனை நடந்திருக்கின்றன என்று போட்டு வைத்தால் நமக்கு பிரயோஜனமாக உண்மைகள் தெரியும் என்று நினைக்கிறேன். ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர, மகா பெரியவா சரணம். जय जय शंकर हर हर शंकर, जय जय शंकर हर हर शंकर, जय जय शंकर हर हर शंकर.